ஈழம் தொடர்பான சிக்கல்களில் தமிழக தலைவர்கள், தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கலந்து பேசுவதற்கு, இணைந்து செயல்படுவதற்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை யதார்த்தத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டும். தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்னும் பெயரில் விடுதலை சிறுத்தைகள் எடுத்த முன்முயற்சியின் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழர் தேசிய இயக்கம் போன்ற தமிழ் தேசிய உணர்வுள்ள அரசியல் இயக்கங்களும் அரசியல் சார்பில்லாத அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து மொழி இன உணர்வு தொடர்பான போராட்டங்களை, களப்பணிகளை மேற்கொண்டோம். ஏறத்தாழ 3-4 ஆண்டுகள் தமிழகத்தில் அத்தகைய ஒரு எழுச்சி தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்னும் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த அமைப்பின் கீழ் பல்வேறு அரசியல் கட்சிகள், அதாவது விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற அரசியல் கட்சிகளும், தமிழர் தேசிய இயக்கம் போன்ற பல்வேறு அரசியல் சார்பில்லாத தமிழ் தேசிய உணர்வாளர்களின் அமைப்புகளும் ஒருங்கிணைந்து 6-7 மாதங்கள் இணைந்து செயல்பட்டோம். தேர்தல் நேரத்தில் 2 அணிகளாக பிரிய நேர்ந்து விட்டது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் அந்த இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தோடு இணைந்து செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் ஒரு புதிய அணியை, தீவிரமான ஈழ ஆதரவாளர்கள் அணியை உருவாக்க வேண்டும் என்கிற முயற்சியை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மேற்கொண்டோம். ஆனால் என்னுடைய முயற்சி வெற்றி பெறவில்லை. மாறாக பாமக, மதிமுக, 2 கம்யூனிஸ்டுகள், பழ நெடுமாறன் அவர்களின் தலைமையிலான தமிழர் தேசிய இயக்கம் போன்ற அமைப்புகள் அனைத்தும் அதிமுகவை ஆதரிக்க வேண்டும் என்கிற முடிவை மேற்கொண்ட போது விடுதலை சிறுத்தைகளால் அதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. விடுதலை புலிகளுக்கு நேரடி எதிரியாகவும் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை மிக மோசமான முறையில் விமர்சிக்கக்கூடிய வகையிலான ஒரு நிலையிலும் அதிமுக மறைந்த எம்ஜிஆருக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக வெகுவாக செயல்பட்டு வந்திருக்கிறது. அதிமுகவோடு இணைந்து ஈழத்தை ஆதரிக்க வேண்டும், தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற கருத்தை விடுதலை சிறுத்தைகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் தனித்து போட்டியிடுவது என்கிற முடிவை மேற்கொண்ட போது திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இருந்து எங்களோடு இருக்கிற ஒரு கட்சி, ஆகவே நாடாளுமன்ற தேர்தலிலும் எங்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை வெளிப்படையாக அறிவித்தது. எனவே நாங்கள் திமுக கூட்டணியில் இணைந்து நின்று தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. ஆக நாங்கள் வேறு அணியாகவும் மற்ற கட்சிகள் அதிமுக அணியில் இருந்தும் செயல்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. தமிழக அரசியலை முன்னிறுத்தி ஈழத்தமிழர் சிக்கலை பார்க்கக்கூடாது என்பது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. ஆகவே உண்மையான, தீவிரமான, நேர்மையான, தூய்மையான தமிழீழ ஆதரவாளர்கள் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. கேபியுடைய நீண்ட நேர்காணல் நடந்துச்சு. அது அதில் வைகோ தகவல் அளிக்கிறாங்க, அவர் சண்டை நிறுத்தத்தை விரும்பலை, அதுவும் அந்த நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் அரசியல் தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முடிஞ்சிருக்கு. அந்த விஷயம் பற்றின அந்த முழுமையான நேர்காணல் படிச்சுக்கோங்க. ஸோ அது பற்றின உங்களுடைய பதிவு. கேபி அவர்களின் அந்த கூற்று ஏற்புடையதாக இல்லை. மேதகு பிரபாகரன் அவர்களோடு நெருங்கி இருந்து சர்வதேச அளவில் பல்வேறு தொடர்புகளை பெற்றிருந்த ஒருவர், அவருடைய தலைமை பண்புகளை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் இந்த பேட்டி அமைந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டில் தேர்தல் அரசியல் கட்சி தலைவர்கள் வழிகாட்டி ஒரு புரட்சி நடத்துகிற தலைவர் முடிவெடுக்கிறார் என்று சொல்லுவது அவரை மிகவும் குறைத்து மதிப்பிடுவதாகும். அதனால் நான் தமிழக அரசியல் கட்சி தலைவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் வைகோ அவர்களும் பழ நெடுமாறன் அவர்களும் வழிகாட்டி, ஆலோசனை சொல்லி, அறிவுரை சொல்லி, அதன் அடிப்படையில் போரை நிறுத்துவதா, போரை நீட்டிப்பதா என்கிற அளவுக்கு முடிவெடுக்கக்கூடிய நிலையில் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் இருந்தார் என்று சொல்லுவது
ஒரு மாபெரும் புரட்சி தலைவரை, மாவீரரை மிகவும் குறைத்து மதிப்பிடுகிற ஒரு செயலாக நான் கருதுகிறேன். 2006 அல்லது 2007 ஆண்டு வாக்கில் நடைபெற்ற ஒரு அரங்கு கூட்டத்தில் அல்லது தளபதிகளின் சந்திப்பில் 2009, 2010 வாக்கில் நாம் சர்வதேச நாடுகளின் நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் என்று மேதகு பிரபாகரன் அவர்கள் கருத்து தெரிவித்ததாக நான் அறிய வந்திருக்கிறேன். ஆகவே மேதகு பிரபாகரன் அவர்களின் பார்வையை மீறி அல்லது அவருடைய தொலைநோக்கு பார்வையில் தெரியாத ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு என்று சொல்ல முடியாது. அவர் எதிர்பார்த்த ஒன்றுதான். சர்வதேச நாடுகளை எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடி வரும் என்று அவர் திட்டமிட்டு எதிர்பார்த்து களமாடிய நிகழ்வுதான் கடைசி இந்த முள்ளிவாய்க்கால் போர். எனவே கேபி அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. அடுத்து அந்த போரை யார் நிறுத்துவது என்ற கேள்வி வருகிற போது புலிகள் நிறுத்த விரும்பினாலும் போரை நிறுத்த முடியாது என்கிற ஒரு நிலைதான் அப்போது இருந்தது. ஆகவே இவர் சொல்லி அந்த போரை நீட்டித்தார் என்ற சொல்லுக்கு அல்லது பேச்சுக்கு இடமே இல்லை. சொன்னது போல யார் நிறுத்தியும் இந்திய அரசே நிறுத்தினாலும் கூட போர் நீக்காதுன்ற நிலைமையில் போய்கின்ற போது தமிழக அரசியல் தலைவர்களுடைய மனோநிலை என்ன இருந்தது? இப்போது கலைஞர் அதுக்கு பிறகான நேர்காணலாம் சொல்கிறார், போர் மட்டும் நடத்தினா போதாது, அதுக்கு சாணக்கியம் தேவை, அந்த சாணக்கியம் இல்லாதனால தான் இந்த போர் இப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறார். இந்த 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 கருத்தின் அடிப்படையில் அந்த டைமில் என்ன மனநிலை இருந்தது? ஒரு 30 வருஷம் போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் அந்த போர் முடிய போகிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு இருக்கு. என்ன மனநிலையில் இருந்தது? இனம் அழிந்து கொண்டிருக்கிறது, அந்த இனத்தை காப்பாற்ற வேண்டும், அதற்காக எதையும் விட்டு கொடுத்து முன்வர வேண்டும் என்கிற மனநிலையை விட இந்த தேர்தலை எப்படி வெற்றிகரமாக கையாளுவது என்கிற மனநிலையில் தான் பெரும்பாலான தலைவர்கள் இருந்தார்கள். நான் ஏறத்தாழ 15 நாட்கள் தலைவர்களை சந்திப்பதற்காகவே நான் செலவழித்தேன். இந்த ஆதரவு தலைவர்கள் அல்லது பொதுவான மனநிலையில் இருக்கிற தலைவர்கள் இவர்களெல்லாம் நான் சந்திப்பதற்காக அதற்கென்று அவரவர் வீடு தேடி அலுவலகம் தேடி போய் நான் சந்தித்து பேசிய போது இனம் அழிந்து கொண்டிருக்கிறது என்கிற அந்த நிலையிலும் கூட இந்த தேர்தல் தொடர்பாக நம்முடைய முடிவுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கிற மனநிலை அதீதமாக வெளிப்பட்டது. அது யதார்த்தத்திலே இந்த தேர்தல் சூழலும் அமைந்துவிட்டது. மற்றபடி அந்த ஈழம் தொடர்பாக தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை அவரவர் பார்வையிலிருந்து வெளிப்படுத்துகிறார்கள். நீங்கள் இப்போது சொன்னீர்கள், திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அந்த விடுதலை யுத்தத்தை பற்றி பேசுகிற போது போதிய சாணக்கியம் இல்லை என்று சொன்னதாக நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள். என்னுடைய கருத்து, ஒரு விடுதலை யுத்தத்தை பற்றி அந்த விடுதலை களத்திலேயே நிற்பவர்கள்தான் விமர்சிப்பது பொருத்தமானதாக இருக்கும். ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய ஒரு களத்தில் அவர்களைப் போல ஆயுதம் ஏந்தி போராடுகிற ஒரு போராளி விமர்சிக்கிற போது தான் அது மிக சரியானதாக அமையும். என்னை போன்றவர்கள் அதில் கருத்து சொல்வதற்கு தகுதியற்றவர்கள் அல்லது பொருத்தமற்றவர்கள் என்று தான் நான் கருதுகிறேன். இன்றைய கலாச்சாரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ் தேசியர்கள் எல்லாருமே வெறுமையான ஒரு வாய் சவாடல் அல்லது எது அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலவு மட்டும்தான் இருந்தது. இந்த நேரத்தில் உங்களுடைய இதை தாண்டி நீங்கள் வைக்கக்கூடிய அரசியல் கருத்துக்கள் என்னவா இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம்? ஒரு ஆயுத போராட்டம் 25 ஆண்டு காலமாக நடந்து முடிந்திருக்கிறது. அது இன்னும் தொடர்வதற்கான சூழலும் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் தேர்தல் அரசியலில் ஊறிப்போன ஒரு தலைமுறை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிற தலைமுறை. தேர்தல் அரசியலையும் ஆயுத போராட்ட அரசியலையும் இணைத்து பார்க்கக்கூடாது. தேர்தல் அரசியலில், நாடாளுமன்ற தேர்தல் அரசியலில் தங்களால் கருத்து அளவிலே ஆதரவு தெரிவிக்க முடியுமே தவிர செயலளவிலே எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு, ஈழத்தமிழர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆதரவை வழங்க முடியாது என்பது நாம் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. அதாவது ஆயுதங்களை திரட்டித்தரவோ அல்லது ஆயுதங்களுக்கான நிதியை திரட்டித்தரவோ அல்லது நேரடியாக போராளிகளாக மாறி களத்தில் இறங்கி போராடவோ வாய்ப்பில்லை.
ஆதரவு குரல் எழுப்பக்கூடிய அளவுக்குத்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு உள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. ஈழத்தில் நடைபெற்று முடிந்திருக்கிற இந்த அவலம், நடைபெற்று கொண்டிருக்கிற அவலம் ஒரு நாடு அல்லது ஒரு அரசோடு தொடர்புடையதல்ல. இந்திய அரசு, இலங்கை அரசு ஆகியவற்றின் பங்களிப்போடு நிகழ்ந்து கொண்டிருக்கிற அவலமும் அல்ல. இது சர்வதேச நாடுகள், சர்வதேச அரசுகள் தொடர்புடைய ஒரு சிக்கலான அரசியலாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் தனிப்பட்ட திருமாவளவனோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஒரு தமிழ்நாட்டு அரசியல் தலைவரோ சர்வதேச அளவில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து போரை நிறுத்துவதற்கோ அல்லது அந்த மக்களை பாதுகாப்பதற்கோ இயலாது என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் இந்திய அரசுக்குத்தான் வைக்க முடியும். இந்திய அரசு விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கையை ஏற்றோ அல்லது தமிழ்நாட்டு தலைவர்களின் கோரிக்கையை ஏற்றோ தன்னுடைய வெளியுறவு கொள்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு அரசாக இல்லை என்பதையும் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்திய அரசை பொறுத்தவரையில் பொருளாதார கொள்கையாக இருந்தாலும் சரி, அரசியல் தளத்தில் வெளியுறவு கொள்கையாக இருந்தாலும் சரி, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை சார்ந்து தம்முடைய நிலைப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறது என்கிற உண்மையையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஈழப் பிரச்சனையில் சீன ஏகாதிபத்தியத்திற்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் இடையிலான ஒரு பனிப்போர், அதில் அமெரிக்காவின் கை ஓங்கியிருக்கிறதா, சீனாவின் கை ஓங்கியிருக்கிறதா என்கிற கேள்விகளுக்கு இடையில் இந்தியா அமெரிக்கா பக்கம் நின்று கொண்டு சீனாவை மறைமுகமாக அல்லது நேர்முகமாக எதிர்த்து வருகிறது. நாலாபுரமும் சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு, சீனாவினுடைய ஆதிக்கம் இந்தியாவை சுற்றி மேலோங்கி வருகிற நிலையில் சீனாவினுடைய மேலாதிக்கம் இன்றைக்கு சிங்கள அரசையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே இந்தியா அமெரிக்காவுக்கு அடிவருடி நாடாக இருந்து, எடுபிடி நாடாக இருந்து அல்லது ஆதரவு நாடாக இருந்து, நட்பு நாடாக இருந்து சீனாவை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருப்பதாகத்தான் நாம் இதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் விருப்பத்தை நிறைவேற்றுவதும் சிங்கள அரசின் விருப்பத்தை நிறைவேற்றுவதும் இந்திய அரசின் தவிர்க்க முடியாத ஒரு சூழலாகவும் மாறியிருக்கிறது. தனிப்பட்ட முறையில் எங்களை போன்றவர்கள் எழுப்புகிற குரலுக்கு பணிந்து, தமிழ்நாட்டு மக்களின் போராட்டங்களுக்கு பணிந்து வெளியுறவு கொள்கையையே மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்தியாவின் நிலை இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனாலும் ஈழத்தமிழர்களை காப்பாற்றுகிற நடவடிக்கையில் சிங்கள அரசுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து, பயிற்சி அளித்து, பொருளுதவி அளித்து ஈழத்தமிழினத்தை அழிப்பதற்கு பெரிய அளவில் துணை நின்றிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது இந்திய அரசின் துரோகத்தை நம்மால் ஜீரணிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அதை நாம் கண்டிக்கிறோம், அம்பலப்படுத்துகிறோம். அந்த அளவில்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு தமிழர்களின் கடமையாகவும் அல்லது வாய்ப்பாகவும் இருக்கிறது.